Assalamualaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல சாஃப்ட் அண்ட் எம்மியான கஸ்டர்ட் ஹல்வா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு சாஃப்ட் அண்ட் எம்மியான ஹல்வா பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். அடுத்து அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளந்து சீனி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்கிற அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதிக்கணும். அப்போ தான் சீனி நல்லா கரைஞ்சி வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீழே படிஞ்சு இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சீனி கொதிச்சு வரும்போது ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் கரைசல் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்ல, அங்கங்கே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா நான் ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஹல்வா 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் ரெடியாகி வர்றதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நான் ஸ்மூத்தாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டோம். அதே மாதிரி நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹல்வா பொறுத்த வரைக்கும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இடையில நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த கடாயில் ஓரங்களில் படுறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஹல்வாவோட பதம் பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். அடுத்து இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2வது ஸ்பூன் நெய் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஹல்வாவில் நான் 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக ஹல்வா ரெடியாகி வரும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆகியிருக்கு. நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம். இப்போ அடுத்து நம்ம 3வது ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3வது ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். உங்களுக்கு முழுக்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஹல்வா செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் கொஞ்சமாக தடவிட்டு நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நான் 3 டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளறி விடுறேன்ல கீழேருந்து மேல் நோக்கி, அப்போ நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தெரியும். அதாவது ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி தெரியும். இது ஃபஸ்ட்டு டிப். 2வது டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்வாவை கரண்டியில் எடுத்து போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் டக்குன்னு விழுற மாதிரி இருக்கணும். அதுதான் 2வது டிப். 3வது டிப் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு ஹல்வாவை பார்க்கும்போதே தெரியும், கிட்டத்தட்ட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா தகன்னு தங்கம் மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக உள்ள டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹல்வாவை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ நம்ம ஹல்வா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மேலே பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கரண்டிட்டு காட்டியிருக்கேன்ல, கலர் சேஞ்ச் ஆகி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே கேக் டின்னில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக மேலே சமப்படுத்தி விட்டுருவோம். அப்போ ஒன்று போல் செட் ஆகி வந்துடும்.
நம்ம சேனலில் நிறைய ஹல்வா ரெசிபிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹல்வா வந்து ஆறிட்டு இருக்க டைமில் நான் கரண்டியில் வந்து ஹல்வா ஒட்டி இருக்கிறத எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து தெரியும். அப்படி எடுக்கும்போது அப்படியே துண்டு துண்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். செம்மையாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. நல்லா உருண்டு திரண்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல். அதே மாதிரி நான் கிண்ணத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் 10 நிமிஷத்துலேயே வந்து அல்வா கிண்டிட்டு இருந்தோம்னா அப்போவே நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போவே வந்து நல்லா வந்து துண்டு துண்டாக கையில் ஒட்டாமல் சூப்பராக செட் ஆகி வந்திருந்தது. நம்ம வந்து ஹல்வா வந்து இப்படி கைட்டு வந்து இழுக்கும்போது அப்படி சவ்வு மாதிரி அப்படி இழுத்து வரணும். அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹல்வாவோட பதமும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். லைட்டாக தட்டு தான் தட்டுனேன். டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணியாச்சு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, எடுக்கும்போதே எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இதனோட ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்குன்னா நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இந்த நட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பிக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெனிலா ஃப்ளேவர். 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க இனிப்பும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா 2.25 கப் அளவு கூட நீங்கள் சீனி வந்து சேர்த்துக்கலாம். பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ அம்மா வந்து தருவாங்கன்னு. இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹல்வா ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சோம்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அம்மா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.